ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து எக்ஸ் அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மறந்து போயிட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு ஃபர்கெட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ரீசெட் பண்ணி நம்ம வந்து புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய எக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியா இதுல செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. யுவர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய யுவர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க யுவர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல கரண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணாதான் இப்போ நீங்க வந்து உங்களுடைய புதிய பாஸ்வேர்டை செட் பண்ண முடியும் எக்ஸ் அக்கௌண்ட்க்கு. இப்போ நமக்கு வந்து கரண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. நம்மளுடைய பழைய பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு வந்து ரீசெட் வந்து பண்ணணும். நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல ஃபர்கெட்டன் யுவர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஃபர்கெட்டன் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஃபர்கெட்டன் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஃபைண்ட் யுவர் எக்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு என்டர் யுவர் இமெயில், ஃபோன் நம்பர் ஆர் யூசர் நேம் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஃபோன் நம்பரோ அல்லது மெயில் ஐடியோ நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தா அதை வந்து என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க வெரிஃபை யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்க வந்து வந்துரும். இப்போ வந்து என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் டு கண்டினியூ சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க இந்த அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து இதுல என்ன கேட்கறாங்களோ இமெயில் அட்ரஸா இருந்தாலும் சரி, மொபைல் நம்பரா இருந்தாலும் சரி, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த பேஜ்ல இப்போ நீங்க வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் பயன்படுத்தி தான் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண போறீங்க. அதனால உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுதான் சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து பாருங்க செக் யுவர் இமெயில் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருங்க. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஜிமெயில் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து அதுல என்ன இமெயில் அட்ரஸ் லிங்க் பண்ணிருக்கீங்களோ, அதாவது எந்த இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் இதுல வந்து சைன் இன் பண்ணிருக்கணும். சைன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து எக்ஸ் அக்கௌண்ட் தரப்புல இருந்து மெயில் வந்து வந்திருக்கும். இங்க வந்து பாருங்க எக்ஸ்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணும்போது ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து பாருங்க கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த மெயில் வந்து இப்போ ரீசெண்டா எந்த டைம்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா இந்த டைமும் அந்த மெயில் வந்த டைமும் சேமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பழைய கோட் என்று காப்பி பண்ணிடாதீங்க. இப்போ வந்து புதுசா வந்த கோட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப வந்து எக்ஸ் ஆப்லயே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்க காப்பி பண்ண கோட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க வெரிஃபை சொல்லிட்டு இருக்கு. வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வெரிஃபை கிளிக் பண்றேன். வெரிஃபை கிளிக் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா அடுத்த பேஜ் வந்துரும். ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க உங்களுக்கான புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு புதுசா செட் பண்ணிக்கலாம். என்டர் யுவர் நியூ பாஸ்வேர்ட்லயும் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் ஒன் மோர் டைம் சொல்லிட்டு பாருங்க. அந்த ரெண்டு பாக்ஸ்லயும் சேம் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு அடுத்து ரிமெம்பர் மீன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் வந்து பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெட் பாஸ்வேர்டை நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸ்லாம் லாகின் பண்ணி யூஸ் பண்றீங்களோ அந்த டிவைஸ்ல எல்லாத்துலயும் லாக் அவுட் வந்து ஆயிடும். நீங்க திரும்ப உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டை இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தி திரும்ப லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு சக்சஸ்ஃபுல்லா என்டர் பண்ணிட்டேன். இப்போ ரீசெட் பாஸ்வேர்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இது போல நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ நெக்ஸ்ட் இது போல வரும். நீங்க சேவ் பண்ணா பண்ணிக்கலாம் உங்களுடைய கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர்ல. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க why did you change your password சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன ரீசன்காக உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரீசெட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ இதுல வந்து forget password அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பாஸ்வேர்ட் மறந்து போனதுனால நான் வந்து ரீசெட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க சப்மிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you are all set, you are successfully changed your password சொல்லிட்டு இப்படி வந்து வந்துரும். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து பாருங்க இப்படி தான் நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு வந்து ரீசெட் வந்து பண்ணணும், சேஞ்ச் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இந்த டிவைஸ்ல இருந்து லாக் அவுட் வந்து ஆயிடும். நீங்க வந்து திரும்ப லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம ரீசெட் பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால இந்த டிவைஸ்ல இருந்தும் லாக் அவுட் வந்து ஆயிடும். நீங்க வேற ஒரு போன்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த போன்ல இருந்தும் லாக் அவுட் வந்து ஆயிடும். திரும்ப உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஓபன் பண்ணிட்டு லாகின் வித் யூசர் நேம் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கான யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் அக்கௌண்ட்க்கான யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்த பேஜ்ல இப்போ அந்த அக்கௌண்ட்க்கான
பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணோம். உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கு புதுசா பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணீங்களோ அந்த புதிய பாஸ்வேர்டு வந்து இதுல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடும். இதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ் அக்கௌண்ட்க்கு இந்த புதிய பாஸ்வேர்டை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.